தேசத்துல மேன்மையான காரியங்களை எங்களுக்காய் செய்து முடிக்கிறவர். ஓ ஹல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மடையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மடையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. சொல்லுங்க இயேசுவே. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. One more time. உங்க நாமம் உயரணும், சிங்கத்தின் கெவியிலும் சிங்கத்தின் கேவியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேவியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. நல்ல உயர்த்தி. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. இயேசுவே இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை எல்லாவற்றிலும் நீங்க மாத்திரம் பெருகணும், நாங்க செருகணும். கடைசி ஒரே விஷயம் உயர்த்தி சொல்லலாமா? உங்க நாமம் உயரணும், எங்கள் திருச்சபையில் வைத்து நடைபெறுகிற 4ஆம் வெள்ளிக்கிழமை சபை பாகுபாடற்ற இரவு ஜெபத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முதல் காரியம், என் நினைவுல
ஏதோ ஒன்று இருக்கிறது. அது என்ன ஆசீர்வாதமாக வேணா இருக்கலாம், கர்த்தர் அதை நான் மறக்கலன்னு சொல்லிட்டார். இரண்டாவது காரியம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் மகிமைப்படுவாராக. கர்த்தர் என்னை எப்படி பார்க்கிறாரு தெரியுமா உங்களுக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது நம்மளை டிஸ்கரேஜ் பண்றதல்ல, நம்மளை டீக்ரேட் பண்றதல்ல. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே அப்படி ஒரு வசனம் இருக்குதாங்க. 41:14 எடுங்க. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் பரிசுத்தரமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இங்க தமிழ்ல பூச்சின்னு போட்டிருக்குது, இருக்கிறீங்களா? ஆங்கிலத்தில் சூப்பரா போட்டிருக்குது, ஜேக்கப் த ஓம், புழுவாகிய யாக்கோபே, புழுவாகிய யாக்கோபே. அப்ப ஆண்டவர் என்ன நம்மளை டீக்ரேட் பண்றாரா, டிஸ்கரேஜ் பண்றாரா? அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. ஏன் இதை சொல்றாருன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஏன் அட்ரஸ் பண்றாரு பூச்சியே என்று, ஆங்கிலத்தில் புழுவே என்று ஏன் கர்த்தர் அட்ரஸ் பண்றாருன்னா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல் குறிப்பில் நான் சொன்னேன், நான் நினைத்திருக்கிறதை நிறைவேற்ற நினைவாய் இருக்கிறார், முதல் காரியம். இரண்டாவது, அற்பமாய் இருக்கிற மற்றவருடைய பார்வையில ஒரு பூச்சியாக, சில உறவினர் நல்ல செல்வாக்கா இருந்தாங்கன்னா அவங்க மற்றவர்களை ஒரு புழுவாக, பூச்சியாக பார்ப்பார்கள். நீங்க ஏன் கல்யாணத்துக்கு நகையை போட்டு போறீங்க? டம்மி நகையா? ஏன் டம்மி நகையை போட்டு போறீங்க சொல்லுங்க. அப்புறம் புழுவா, பூச்சியா? ஸ்வீட்டு கூட கிடைக்காது. சர்வ் பண்றவங்க கூட நம்ம மேல நகை இல்லைன்னா அவன் தாண்டி போயிடுவான். அதனால தான் இன்னைக்கு நிறைய பேர் அப்படி ஒரு காரியம், கர்த்தருக்கு தானே மற்றவங்க மதிக்கணும்ட்டு. அப்ப நிறைய பேருடைய பார்வையில், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எல்லா பாரம்பரிய திருச்சபைகள் பார்வையில் பெந்தகோஸ்தே சபை ஒரு புழு, ஒரு, அதை நீங்க சொல்லக்கூடாது இல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்லல, நீங்க அங்க உட்காந்து நீங்க நான் சொன்ன ரிப்பீட் பண்ணக்கூடாது. பெந்தகோஸ்தே சபை எப்படி இருக்குது? ஒரு புழு, ஒரு பூச்சி. அவங்க எல்லாம் ஒரு டைப் அல்லேலூயா கூட்டம் என்று நினைத்துக் கொள்றாங்க. நான் சொல்றேன், கர்த்தர் என்ன சொல்ல விரும்புகிறார்னா, உண்மையிலேயே உங்களை புழுவா நினைச்சா, பூச்சியா நினைச்சா, அவ்வளோ பெரிய தெய்வம் உனக்கு துணை நிற்கணும்ன்ற அவசியமே கிடையாது. கர்த்தர் ஒரு புழுக்கு துணை நிற்பதற்காக உண்டாக்கல, ஒரு பூச்சிக்கு துணை நிற்பதற்காக வரல. என் தெய்வம் எனக்காக பூமியில இறங்கி வந்தார், என் தெய்வம் எனக்காக அடிக்கப்பட்டார். ஒரு புழு பூச்சிக்காக ரத்தம் சிந்தப்படவில்லை. ஒரு புழு பூச்சியை பார்த்து இயேசு சொல்லல, உலகத்தின் முடிவு பரிந்து உன் கூட இருப்பேன்னு. அவர் பார்வையிலே நான் விலையேற பெற்ற பாத்திரமாய் இருக்கிறேன். மற்றவர்களை பார்வை புழுவாக இருக்கலாம், பூச்சியா இருக்கலாம். இந்த புழு தான், இந்த பூச்சி தான் இன்னைக்கு தேசங்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கிறது. ஒருத்தருக்கு விரோதமாய் கைய காலை நீட்ட முடியல. யாருக்கு விரோதமாக? இஸ்ரவேல்ல யாக்கோபு என்கிற இந்த தேசத்துக்கு விரோதமாக ஒருவனாலும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அந்த புழு, அந்த பூச்சிக்கு கர்த்தர் துணை நிற்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? புழுவாக, பூச்சியாக மற்றவங்க பார்க்கிறாங்க இல்லையா, நீ நினைத்து பார்த்திராத காரியங்களை நான் செய்ய போகிறேன். அல்லேலூயா. முதல் காரியம், நீ நினைச்சிருக்கிற காரியத்தை செய்ய போறேன். இரண்டாவது காரியம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீ நினைத்து பார்க்க முடியாத காரியத்தை. முதல் காரியமே ரொம்ப ஆச்சரியம். என்னன்னா, ஒரு புழுவாக, பூச்சியாக மற்றொரு பார்வை அற்பமாய் இருக்கிற என்னோடு கூட சர்வத்தையும் படைத்த ஆண்டவர் இருக்கிறார். அவர் சொல்றாரு, இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய உன் மீட்பர் உரைக்கிறார், பயப்படாதே. உன்னை பார்த்து எல்லாம் புழுவா நினைச்சிட்டு இருக்கிறான், உன்னை பார்த்து பூச்சியா நினைச்சிட்டு இருக்கிறான், அற்பமா நடத்திட்டு இருக்கிறான். ஆனா உன் கூட நான் இருக்கேன்டான்னு கர்த்தர் சொல்றாரு. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை குறிச்சு நினைச்சிட்டேன், நான் உன்னை குறிச்சு நினைச்சிட்டேன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்ப இரண்டாவது காரியம், அவர் என்ன நினைச்சிட்டார்னா, நான் நினைச்சு பார்த்திராத, நான் எதிர்பார்த்திராத
காரியங்களையும் என் தேவன் எனக்கு செய்வதற்கு என் பேரிலே நினைவாய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்ப என்ன செய்ய போறாரு கர்த்தர்? வாசிங்க ஏசாயா 41 அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 41:13. உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் உன் வலது கையை பிடித்து, பாருங்களேன், ஒரு பூச்சியை பார்த்து, ஒரு புழுவை பார்த்து வலது கையை பிடிக்க வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் மற்றொரு பால அப்படி இருக்கிறான், எனக்கு துணை இருக்கிற கர்த்தர் சொல்றாரு, ஏ பூச்சியே, ஏ புழுவே, உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதை பிடித்து சொல்லுகிறார்? என்னுடைய வலது கையை பிடிச்சு கர்த்தர் சொல்ற ஒரு வார்த்தை. அப்ப கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னை வலது கையை பிடிச்சு சொல்றார், நான் உன்னை மீட்டுக் கொள்ளுவேன். என்ன அர்த்தம்? என்ன மீன் பண்றார் ஆண்டவர்? என்ன செய்ய போறார் உங்க வாழ்க்கையில? என்ன மீட்டுக் கொள்ள போகிறாரு? ஆதாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 12 அதிகாரம் 10 மற்றும் 11 வசனங்கள். அப்போஸ்தலர் 12 10 மற்றும் 11. கடந்து உடனே தூதன் பேதுருவை விட்டு போய்விட்டான். பேதுருவுக்கு தெளிவு வந்த போது, என்னங்க, ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களுடைய எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று. ஹலோ, இருக்கிறீங்களா எல்லாரும்? என்ன அர்த்தம்? ஏரோது சொல்றான், டேய் நீ ஒரு புழுடா. ஏரோது பேதுருவை பார்த்தன்னு சொல்றான், நீ ஒரு புழு, நீ ஒரு பூச்சி, உன்னை எந்த இயேசு வந்து காப்பாத்துற நான் பார்க்கிறேன். இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. யூத ஜனங்கள் சொல்றாங்க, இயேசு வந்து உன்னை காப்பாத்த போறாரா, நாங்க பார்க்கிறோம். இயேசு வந்து உனக்கு விடுதலை கொடுக்க போறாரா, நாங்க அதையும் பார்த்துறோம் என்று சொல்லி அவன் சொல்லிட்டான். அப்படி சொல்லி இந்த காவல் பண்ணாம விட்டுருக்கணும்ல. ஒரு காவல்ல 4 விதமான பிரதானமான காவலை போட்டு அவங்க அனுப்புறான். நான் சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேதுருக்கு தெரிஞ்சு போச்சு, நாளை காலையில் என்ன பண்ண போறான், என்ன சிறைச்சேதம் டிக்ளேர் ஆயிடுச்சு. டுமாரோ மார்னிங் he has to be executed. நாளைக்கு காலையில் அவனை எக்ஸிக்யூட் பண்ணிருங்கன்ட்டான். இப்ப காலையில் எக்ஸிக்யூட் பண்ண சாக போற ஒரு மனுஷனுக்கு அவ்வளவு பெரிய காவலை வச்சு அவனை காத்து கொண்டு இருக்கிறார்கள். இப்ப பேதுருக்கு தெரிஞ்சு போச்சு, ஓகே, எனக்கு சாவை குறித்து என்ன கிடையாது, பயம் கிடையாது. என்னை விடுவித்து என் தெய்வத்துக்கு தன்னை நிரூபிக்க வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது. நாளை காலைல செத்தா அடுத்த நிமிஷம் கர்த்தர் பாதத்தில் இருப்பேன். ஆகவே எனக்கு என்ன செய்யணும், போய் நிம்மதியா தூங்கணும். ஹல்லேலூயா. நீங்க சொல்றீங்க பிரச்சனை வந்தா தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு. ஆனா அடுத்த நாள் காலைல தலையை எடுக்க போறாங்க, நிம்மதியா தூங்குறான். என்ன அர்த்தம் தெரியுமா? கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்திருக்கிறான். நான் செத்தாலும் அவர் மடியில போய் முழிப்பேங்கிற நம்பிக்கை, பிழைத்திருந்தாலும் அவருக்காக ஊழியம் செய்வேன்ற நம்பிக்கை, அதுதான் விசுவாசம். இப்ப இந்த ஏரோதுக்கு இவன் ஒரு புழு பூச்சி, யூத ஜனங்களுக்கு பேதுரு ஒரு புழு பூச்சி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப பேதுரு நினைச்சா, ஓகே, நோ ப்ராப்ளம், ஐ அம் கோயிங் டு ஸ்லீப். ஏன்னா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிறான். சிலருக்கு படுத்த உடனே எங்க இருந்தா தூக்கம் வரும்னு தெரியல, அவ்வளோ நல்லா தூங்குவாங்க. அதை பஸ்லலாம் போனால் தோல்லையே சாஞ்சிட்டு ட்ராவல் பண்ணுவாங்க. ஒரு பக்கம் எரிச்சலாக இருக்கும், ஒரு பக்கம் தூக்கத்தை கெடுக்க வேணான்னு இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா தூங்கியாச்சு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் தூதன் அனுப்பி அவனை விடுவிக்கிறார். என்ன அர்த்தம் தெரியுமா? நல்லா கவனிங்க. ஏரோது முடிவு பண்ணிட்டா முடிஞ்சிடுச்சா, அல்லது என் வாழ்க்கையின் கடைசி இரவு இதுதான் என்று நீ முடிவு பண்ணிட்டா முடிஞ்சுதா? ஆனா நான் சொல்றேன், ஏரோது முடிவு பண்ணாலும் ஒண்ணு நடக்க போறது கிடையாது, நீ முடிவு பண்ணாலும் ஒண்ணு நடக்க போறது கிடையாது. முடிவு செய்ய வேண்டியது நான்டா என்று சொல்லி கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி வெளியே கொண்டு வருகிறார். எந்த ஏரோதோ என்னை புழு பூச்சியாக நினைச்சு கட்டி வைக்க முடியாது. எந்த யூத ஜனங்களும் என்னை அற்பமாக நடத்த முடியாது. நான் புழுவாக இருக்கலாம், பூச்சியாக இருக்கலாம், ஆனால் இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாகிய பரிசுத்தர் என் வலது கையை பிடித்து என்னை பார்த்து சொல்லுகிறார், உன் வாழ்க்கை குறித்து முடிவு எடுக்கிற அவன் யார்?
நான் இருக்கிறவன் வாழ்க்கையை குறித்து முடிவெடுக்க, நான் நினைத்தது நடக்கும், நான் தீர்மானம் பண்ணது நடக்கும். உன் வாழ்க்கையை குறித்து எந்த மனுஷனும் தீர்க்க தரிசனமா சொல்ற, உன் வாழ்க்கையை குறித்து எந்த மனுஷனும் முடிவு எடுக்க முடியாது. என் அந்த முடிவை கர்த்தர் எடுப்பார். அல்லேலூயா. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையை குறித்து நிறைய பேர் பேசலாம். நீ அப்படி ஆயிருவ, இப்படி ஆயிருவ, அழிஞ்சிருவ, ஒளிஞ்சிருவ, ஒண்ணு இல்லாம போயிருவ. அவன் என்னவனா சொல்லட்டும், நான் புழுவா இருக்கட்டும், பூச்சியா இருக்கட்டும், ஆனால் என் வலது கையை ஒரு கை பிடித்திருக்கிறது. அவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர், நான் உன் மீட்பர், நான் நினைச்சதுதான் நடக்கும், நான் தீர்மானித்ததுதான் நடக்கும். அல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படுவாராக. நான் சொல்றேன், பவுலை கவனிச்சு பாருங்க. 40 பேர் சாப்பிடாம தண்ணி குடிக்காம பவுலை கொலை செய்கிற வரைக்கும் நாங்க அப்பமும் தண்ணி என்ன பண்ண மாட்டோம். அப்ப நான் சொல்றேன், அத்தனை பேரு 40 பேருக்கு முன்னாடி பவுல் என்ன ஒரு பெரிய ஆளா என்ன இருக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஸ்தோத்திரம். ஏன்னா பவுல் அப்படிப்பட்ட ஆளா என்ன? 40 பேர் அடிச்சு துவம்சம் பண்றதுக்கு பவுல் ஒரு புழு. நீங்க யாரு? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. சொல்லாட்டியும் அதுதான். நீங்க ஒரு புழு, நீங்க ஒரு பூச்சி. ஹலோ சொல்லுங்க, நீங்க ஒரு புழுதான். வெள்ளை அந்த வெள்ளை புழுன்னு சொல்லிட்டு போங்க, கருப்பா இருந்தா கருப்பு புழுன்னு சொல்லிட்டு போங்க. ஸ்தோத்திரம். ஆனா ஏதோ ஒரு புழு நீங்க. ஆனா உங்க கூட இருக்கிறது, உங்க வலது கையை பிடிச்சிருக்கிறது இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தராகிய பரிசுத்தர். உங்க வலது கையை பிடிச்சு சொல்றாரு, நான் உன்னை மீட்டுக்கிட்டேன்டா, உன் மனசுல இல்லாததையும் நான் நிறைவேற்றுவேன். பேதுரு நினைக்கிற நாளைக்கு உயிரோட கூட இருப்பேன்னு கர்த்தர் அதையும் அந்த பூச்சிக்கு செய்து கொடுத்தார். முதல் குறிப்பு, நீங்க நினைச்சது மாத்திரமல்ல, என் தெய்வம் சொல்றாரு, நீ நினைக்காத சில காரியங்களை நான் செய்ய போகிறேன். நினைச்சு பார்க்க முடியாத காரியங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே ஒரு வசனத்தை கூட வாசிங்க, உங்களுடைய விசுவாச வர்த்தனைக்காக. அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 27, சீக்கிரம் வாசிங்க, 11 மற்றும் 13வது வசனம். தென்றல் மெதுவாய் அடித்தபடியினாலே தாங்கள் கோரினது கைகூடி வந்தது என்று எண்ணி அவிடமிட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருவாக ஓடினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. திரும்ப நான் சொல்றேன், பவுல் ஒரு புழு, பவுல் ஒரு பூச்சி. அவன் பேச்சை யாருமே மதிக்கல. கரெக்டா? அவன் பேச்சை யாருமே மதிக்கல. கர்த்தர் இன்னைக்கு உங்களை சொல்றாரு, உங்க வீட்டுல மதிக்கல, உங்க வேலை ஸ்தலத்துல மதிக்கல, உங்க தொழில் ஸ்தலத்தை அற்பமா நடத்துறாங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க, உங்க உறவினர் உங்களை அற்பமா நடத்துறாங்க, ஒரு புழுவை போல பூச்சியை போல நடத்துறாங்க. கர்த்தர் சொல்றாரு, 100க்கு அதிபதி நினைச்சிட்டா அது நடந்துருமா? கப்பல் மாலுமி நினைச்சிட்டா நடந்துருமா? இந்த புழுவை கொண்டுதான், இந்த பூச்சியை கொண்டுதான் அந்த 100க்கு அதிபதிக்கே ரட்சிப்பு, அந்த கப்பல் மாலுமிக்கே ரட்சிப்பு, அதுல கைதானவருக்கு ரட்சிப்பு. நான் சொல்லுகிறேன், புழுவாக பூச்சியாக இருக்கிற நாம் நினைத்திராத சில காரியங்களை கர்த்தர் செய்து தம்முடைய நாமத்தை மாத்திரமல்ல உங்க நாமத்தையும் கர்த்தர் உயர்த்த போகிறார். இதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு செய்த காரியங்கள் செய்ய நினைத்திருக்கிறேன். சில காரியங்கள் நீ நினைத்து பார்த்திராத சில காரியங்களை நான் செய்ய நினைத்திருக்கிறேன். கர்த்தர் நினைச்சாதான் நடக்கும். நீ நினைக்கிறதுனால ஒண்ணு நடக்க போறது கிடையாது, நான் நினைக்கிறதுனால நடக்க போறது கிடையாது, நீ சொல்றதுனால ஒண்ணு நடக்க போறது கிடையாது. காரியத்தை கர்த்தர் செய்யணும். அல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஆகவே நான் சொல்றேன், திரும்ப நான் உங்களுக்கு ரிப்பீட் பண்றேன், முதல் குறிப்பு, அவர் உங்களை மறக்கல. எதை மறக்கலனா, நீங்க இருதயத்துல சில காரியங்களை வைத்து ஏங்கி கொண்டிருக்கிறீங்க, அதை நினைத்து நான் உன்னை மறக்கவில்லை என்று சொல்லுகிறார். நீ எதை நினைச்சிருக்கிறையோ அதை நான் நினைத்திருக்கிறேன், அதை மறக்கல. இரண்டாவது, எல்லாருடைய பார்வையில் அற்பமாக புழுவாக பூச்சியாக இருக்கிற நீ நினைத்து பார்த்திராத சில காரியங்களை நான் செய்து
என் நாமத்தை மகிமைப்படுத்த போகிற, உன்னையும் உயர்த்து பெருமைப்படுத்த போகிற ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நீங்க இதை விசுவாசித்தாலும் சரி, இந்த வார்த்தையை விசுவாசிக்காட்டியும் சரி, நான் கர்த்தருக்கு முன்பதாக சாட்சி இடுகிறேன். இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். என் சபையை ஒரு புழுவாக, ஒரு பூச்சியாக, என்னை ஒரு புழுவாக பூச்சியாக பார்க்கிற எவன் நினைக்கிறது நடக்க போறது கிடையாது. என் கர்த்தர் எனக்கு துணை நின்று நான் நினைத்து பார்த்திராத சில காரியங்களை என் சபைக்கு வருகிற வருஷத்தில் கர்த்தர் கட்டாயம் செய்ய போகிறார். நான் அதை விசுவாசிக்கிறேன். நீங்கள் உங்கள் சொந்த வாழ்க்கைக்கு அதை விசுவாசியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் இந்த செய்தியை நிறைவு செய்ய விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என்னை மறக்கவில்லை என்பதற்கு அடையாளமாக ஒரு காரியத்தை செய்ய போறார். இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. மறக்கவில்லை என்பதற்கு அடையாளமாக ஒரு காரியத்தை செய்ய போகிறார். ஏசாயா 41:10. நீ பயப்படாதே. என்னங்க? நான் உன் பக்கத்தில் இருக்கிற சகோதரியோடு கூட இருக்கிறேன், உன் பக்கத்து வீட்டுக்காரனோடு இருக்கிறேன். வாசிங்க. நான் உன் தங்கச்சியோடு இருக்கிறேன், நான் உன் கூட இல்லை, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஆமென் சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தன்னை பார்க்க விரும்பினவனுக்கு அவன் நினைத்ததை நிறைவேற்றும்படியாக அவனோடு கூட போய் அவனுக்கு முன்பதாக அமர்ந்து அவனோடு கூட இருந்தவர் இந்த நாளிலே உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஒன்றை உறுதிப்படுத்த விரும்புகிறார். நீ நினைத்திருக்கிறதை உனக்கு செய்து கொடுக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இரண்டாவது காரியம், சிறு பூச்சியாக புழுவாக இருக்கிற நான் எதிர்பார்த்திராத அற்புதங்களை, நல்ல நோட் பண்ணிக்கோங்க, சாதாரண காரியங்களை அல்ல, பெரிய காரியங்களை கர்த்தர் எனக்காக செய்யும்படியாக நான் நினைச்சு பார்த்திராத காரியங்கள். ஆமென் சொல்லுவோமா? அதுக்காகத்தான் கர்த்தர் அடையாளமா சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன். ஆமென் சொல்லுவோமா? அப்ப என் கூட இருக்கிறேன்னா என் மேல் எப்படி இருக்கிறாரு? நினைவாய் இருக்கிறார். என்ன அர்த்தம்? யாத்ராம் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டாம், 14வது வசனத்தை நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால், ஆண்டவர் உன் கூடவே இருப்பேன் என்பதற்கு அடையாளமாக ஒரு வார்த்தையை ப்ராமிஸ் பண்றாரு. என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லோ. உன்னை மறக்கல என்பதற்கு அடையாளமாக 2 காரியத்தை சொன்னாரு கர்த்தரு. 3வது ஒரு காரியத்தை சொல்றாரு, இனியும், இதுவரை மாத்திரமல்ல, இனியும் உனக்கு முன்பதாக நான் உன்னோடு கூட இருக்கும்படியாக என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லோ. நான் சொல்றேன், கர்த்தர் என் கூட இருந்தா என்ன நடக்கும்? கர்த்தர் உன் கூட இல்லைன்னா செங்கடல் பிரியாது. புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் என் கூட இல்லைன்னா செங்கடல் பிரியாது. கர்த்தர் என் கூட இல்லைன்னா எரிகோ உடையாது. கர்த்தர் என் கூட இல்லைன்னா யோர்தான் குவிந்து நிற்க முடியாது. அப்ப என்ன அர்த்தம்னா, எத்தனையோ தடைகளை பார்த்துட்டோம், எத்தனையோ பிரச்சனைகளை பார்த்துட்டோம். கர்த்தர் அமைதியா இருந்தார். இனி நான் அமைதியா இருக்க போவதில்லை, நான் உனக்கு முன்னாடி போக போறேன். என் சமூகம் உனக்கு முன்பதாய் போக போகிறது. உன் வாழ்க்கையில செங்கடல் பிரிவதை நீ பார்க்கும்படியாக, இதோ எரிகோ உடைந்து விழுவதை பார்க்கும்படியாக, இதோ யோர்தான் குவிந்து உனக்கு முன்பதாக நிற்பதை நீ பார்க்கும்படியாக கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்பதாக போக போகிறேன். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுவோமா? ஆகவே ஆண்டவர் கொடுக்கிற ஒரு அடையாளம், என் சமூகம் உனக்கு முன்பதாக போகும். ஆமென். மோசே, ஆண்டவர் யோசுவாவை தேற்றும் பொழுது ஒரு காரியம் சொல்றாரு, யோசுவா பயப்படாதப்பா, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் அவனிடத்தில் பேசினார். ஆகவே நான் சொல்கிறேன், கர்த்தருடைய சமூகம் உங்களுக்கு முன்பதாக புறப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே, இந்த நிமிஷத்திலே விசுவாசிக்க கூடுமானால் காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். கர்த்தருடைய சமூகம் உங்களுக்கு முன்பதாக புறப்படும். கர்த்தர் சொல்லல, உங்களுக்கு முன்பதாக புறப்பட்டிருக்கிறது, புறப்பட்டு விட்டது என்று சொல்லுகிறேன். செங்கடல் பிரிவதை நீங்கள் பார்த்து சாட்சி சொல்ல வருவீர்கள். எரிகோ இடிந்து விழுவதை பார்த்து நீங்கள் சாட்சி சொல்லுவீர்கள். இதோ யோர்தான், இதுவரைக்கும் தடை செய்த யோர்தான் குவிந்து நின்று நீ போவதற்கு வழி கொடுப்பதை பார்த்து நீங்கள் சாட்சி சொல்லுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆகவே ஆண்டவர் இந்த நாளில் உங்களோடு கூட பேசி இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமேன். எத்தனை பேர் உண்மையா விசுவாசிக்கிறீங்க? நான் கேட்டதுக்காக ஆமேன் சொல்லாத. இன்னைக்கு கர்த்தர் என் கூட பேசுகிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க கையை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. 3 காரியங்களை கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. 1, நீ நினைத்ததை நிறைவேற்றும்படியாக நான் உன்னை மறக்கல. புழுவாக பூச்சியாக இருக்கிற உன் கையை பிடிச்சு நீ நினைத்திராத காரியத்தை, எதிர்பார்த்திராத அற்புதத்தை செய்யும்படியாக நான் உன்னை நினைத்திருக்கிறேன், உன்னை மறக்கல. அதுதான் ஸ்டார்டிங்ல 3 பாயிண்ட் கொடுக்கும் போதே கர்த்தர் சொன்னார் ரொம்ப அழகாக. நான் சில காரியங்களை உனக்கு செய்ய போறேன், உன் குடும்பத்துல உன் வாழ்க்கையில சில காரியங்களை நான் செய்ய போறேன்னு சொன்னார். 3வது காரியம், இதையெல்லாம் நிறைவேற்றும்படியாக எந்த தடையும் வாழ்க்கையில வராதபடிக்கு. ஆமென். இதை 2ஐயும் நிறைவேற்றுவதற்கு இனி எந்த தடையும் வராதபடிக்கு யோரோதுகளையும் யூத ஜனங்களின் நிர்மூலமாக்கும்படியாக கர்த்தர் முன்னே போகிறார். யார் என்ன சொன்னாலும் உன் வாழ்க்கையில் நடக்காது. எழுதி வச்சுட்டு போ. நான் என்ன சொல்றேனோ அதுதான் உன் வாழ்க்கையில நடக்கும். நான் என்ன தீர்மானிச்சிருக்கிறேனோ அதுதான் உன் குடும்பத்துல நடக்கும். நான் உன் பேர்ல நினைவாய் இருக்கிறேன். Praise the Lord. இந்த நாளில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் பேரானந்தம். எங்கள் தொலைக்காட்சி நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று நான் நிச்சயமாய் நம்புகிறேன். உங்கள் மேலான கருத்துக்களை தயவு செய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். குறைகள் இருந்தாலும் தெரிவியுங்கள், அதை நாங்கள் நிவர்த்தி செய்ய முயற்சி செய்கிறோம். இப்பொழுது ஜெப நேரம். ஜெபம் என்பது விசுவாசத்தின் அடிப்படையில் செய்யப்படுகிற ஒன்று. இதோ நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் அற்புதம் செய்ய தேவனுக்கு தடை கிடையாது. உங்க விசுவாசம் தான் உங்க ஜெயம். ஆகவே இந்த நாள்ல ரொம்ப விசேஷமா ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம். உங்க குடும்பத்துல ரட்சிக்கப்படாத வாலிப பிள்ளைகள், ரட்சிக்கப்படாத கணவன் மனைவி பெற்றோர்கள் இருப்பார்கள் என்றால் நீங்கள் என்னோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். நாம் 1 நிமிஷம் அவர்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்வார். ஜெபிக்கலாமா? மகா கிருபையும் இரக்கமுள்ள அன்பின் பிதாவே, இந்த நாளில் இந்த நேரத்தில் என்னோடு கூட ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காக, சகோதரிக்காக, குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ரட்சிக்கப்படாமல் இருக்கிற அவங்க குடும்பத்தில் இருக்கிற கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், வாலிப பிள்ளைகளா இருக்கட்டும், கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய மனக்கண்கள் திறப்பதாக. ஓ, சத்தியத்திற்கு மனக்கண்கள் திறப்பதாக. கர்த்தரே தெய்வம் என்பதற்கு மனக்கண்கள் திறப்பதாக. இதோ என்னோடு கூட ஜெபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகள், அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் 25வது வசனத்தில் பவுலும் சீலாவும் பாடி துதித்த பொழுது 31வது வசனம் சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று. இதோ இவர்கள் விசுவாசிக்கிறது நிமித்தம் இவர்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாமல் யாரு ரட்சிப்புக்காக ஏங்கி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்படும்படியான ஒரு தெய்வீக விசுவாசத்தை ஜெபிக்கிறவர்களுக்காய் ஊற்றுவீராக. இதோ ஆண்டவரே, அந்த வசனத்தின்படி நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இதோ ரட்சிக்கப்படாமல் இருக்கிற ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இந்த ஜெபத்தில் இணைந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே ஒவ்வொருடைய குடும்பத்தில் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறவர்களை கர்த்தர் தொடும்படியாக ரட்சிப்பின் வல்லமை இந்த குடும்பங்களை இறங்கும்படியாக ஜெபிக்கிற இயேசுவின் நாமத்தில் எல்லா கட்டுகளை உடைக்கிற ஆண்டவரே, ரட்சிப்பு உண்டாவதாக என்று சொல்லி ஆசீர்வதிக்கிற இவர்கள் மனம் மகிழ்ந்து துதிக்கும்படியாக ஒரு பெரிய ரட்சிப்பை ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் கட்டளை இடுவீராக. ஆண்டவரே, உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. நீர் அற்புதம் செய்வீராக, அதிசயம் செய்வீராக ஆண்டவரே. ரட்சிப்பு உண்டாவதாக ஆண்டவரே. ஆண்டவரே, குடும்பத்தில் இருக்கிற கணவன் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவதனாலே ஆண்டவரே இவர்கள் ஆனந்த துதியோடு உம்முடைய சமூகத்துக்கு வந்து உம்மை துதிக்க உமக்கு நன்றி செலுத்த கர்த்தர் கிருபை தருவீராக. என்னோடு கூட ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்களை இவர்கள் வாழ்க்கையில செய்வீராக. சமாதானம் உண்டாவதாக. அப்பத்தையும் தண்ணீரையும் இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார், என்னுடைய அல்ல, உங்களுடைய. உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் பார்த்திருக்கிறார். விசுவாசத்தை கனம் பண்ணுவார். உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் தீவிரமாய் கட்டளையிடுகிறார். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். Praise the Lord. எங்கள் சபையில் வைத்து நடைபெறுகிற பிரதி மாதம் 2ஆம் சனிக்கிழமை சபை பாகுபாடற்ற விடுதலை உபவாச ஜெபத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம்.